தூத்துக்குடி அகரம் கிராமத்தின் பட்டியலின மக்கள் 4 நாட்களாக உணவு, குடித்தண்ணீர் இல்லாமல் தவித்து வருகின்றனர். புறக்கணிக்கப்படும் மக்களின் வேதனையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள கிராமம்தான் அகரம். 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசித்து வரும் நிலையில் ஊரின் ஒதுக்குப்புறமாக பட்டியலின மக்கள் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. பெருமழை நாட்கள் இந்த கிராமத்தை சின்னாபின்னமாக்கிய நிலையில் குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்தது. கரண்டே இல்லாம கடந்தா யாருமே பார்க்கவே வரல. எங்களுக்கு பயமா இருந்துச்சு. குடிக்க தண்ணி இல்லாம மழை தண்ணியை தான் குடிச்சிட்டு கிடந்தோம். 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விட்டன. அனைத்து வீடுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து உணவுப் பொருட்கள் தண்ணீரில் வீணாகிவிட உணவு பொட்டலமாவது கிடைக்கும் என வானத்தை பார்த்து ஏமாந்து போனார்கள். எங்கள் வீடு இடிஞ்சு போச்சு. பின்னாடி உள்ள எல்லா பாத்திரமும் அடிச்சுட்டு போயிட்டு, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சீனி இல்லை, பால் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஹெலிகாப்டரில் வந்து சுற்றுறாங்களே தவிர ஒன்றுமே போடலை எங்களுக்கு. நாங்கள் கையை காட்ட தான் செஞ்சோம். பச்சை பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்ய முடியும் எங்களால்? வீடு இடிஞ்சு போச்சு. அடுத்த வீட்டில் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் எங்களால்? 4 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி என்ன செய்ய முடியும்? குழந்தைய வச்சுட்டு இருக்குது எப்படி இருக்குங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் என் குழந்தை தான். ட்ரெஸ்ஸு கிடையாது, இதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. பச்சைப்புல் மொட்டை மாடியில் தங்கி மின்சார வசதி இல்லாமல் பிஸ்கட் பண்ணை சாப்பிட்டு மழை நீரையே குடிநீராகவும் பயன்படுத்தி 4 நாட்களை கடத்தினர். தற்போதுதான் ஓரளவுக்கு வெள்ளம் வடிய துவங்கியுள்ளது. வீடுகள் வந்து ஊருக்குள்ளேயே மொத்தம் ஒரு 50 வீடுகிட்ட இடிஞ்சிருக்கு. ஆமாம், எங்கள் தெருவுக்குள்ளே மட்டும் ஒரு 10-20. எங்கள் நிலமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. மேலே ஹெலிகாப்டரில் வராங்க, கையை காட்டுறாங்க, பிள்ளைங்கள்லாம் பதறாங்க. யாருமே எங்களை வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. மழை வெள்ள பாதிப்பை கூட இயற்கையின் கணக்கில் எழுதி கொள்ளலாம். பட்டியலின மக்கள் என்ற காரணத்தால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதை நினைத்து மனம் வெதும்பி துடிக்கின்றனர் இம்மக்கள். பஞ்சாயத்து எங்கேயுமே எங்களை வந்து எந்த ஒரு இதுவுமே, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்றனால எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்க மாட்டேங்குது. மழை தண்ணியில் பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சங்கடப்பட்டுருக்கு. எங்களை வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்குறது கிடையாது. இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்க்காங்க. இப்போ பார்த்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு பாம்பும் பள்ளியும் பூச்சி கட்சியுமா வருது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நைட்லலாம் பிள்ளைங்களை வந்து அவ்வளோ அலறிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண, எங்கே போக? எங்களுக்கு போனாலும் எங்கே சாப்பாடு கப்பாலும் என்ன பண்ண? இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் இவர்களை அச்சுறுத்தி வருகின்றன. மழை வந்த நாளில் இருந்து இதே நிலைதான் தொடர்கிறது. புறக்கணிப்பின் உச்சத்தில் தவித்து நிற்கும் இந்த மக்களுக்கு தமிழக அரசு கை கொடுக்குமா, அல்லது தன்னார்வலர்களாவது கை கொடுப்பார்களா? காத்திருக்கிறார்கள் இந்த மக்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.